Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கொழும்பு சுதந்திர சதுக்கம் இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறே காட்சியளித்தது. ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் கணக்காய்வாளர் திணைக்களம் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருந்தன. பிரித்தானிய ஆட்சியின் போது நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடங்கள் 200 வருடங்களாக உரிய முறையில் புனரமைக்கப்படாது காணப்பட்டன. அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கொழும்பு நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த கட்டடங்களுக்கு புத்துயிர் வழங்கப்பட்டுள்ளன. நவீன விற்பனை கூடங்கள் மற்றும் திரையரங்குகள் உள்ளிட்ட பல விடயங்களை உள்ளடக்கிய இந்த வளாகம் ஆர்கிட் இண்டிபெண்டன்ட் ஸ்கொயர் என பெயரிடப்பட உள்ளது. சர்வதேச தரத்துக்கு அமைய இயற்கை மற்றும் பண்டைய சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் திணைக்களத்தில் நான் சேவையாற்றிய காலப்பகுதியில் காணப்பட்ட விதத்தில் இன்று இல்லை. என்னால் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இது. மிகவும் சிறப்பான விடயமாகும். நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2 திரையரங்குகளிலும் புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 20 மற்றும் 70 ஆசனங்களை கொண்ட இந்த திரையரங்குகள் ரிமோட் புத் ப்ரொஜெக்டர் முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது திரையரங்குகளாகும். राज्य आरक्षक नागरिक संवर्धन अमात्यांशे करुलेकम तुमंगे निवेर्दी मग पेन्नी महा அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரின் சரியான வழிகாட்டல் மற்றும் நேரடி கண்காணிப்பிலேயே 2 வருடங்கள் போன்றதொரு குறுகிய காலத்திற்குள் சுதந்திர சதுக்கத்தை சிறப்பாக நவீனமயப்படுத்த முடிந்தது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முற்படையினர், சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள் என்பதனை விசேடமாக ஞாபகப்படுத்த வேண்டும். இலங்கை கடற்படையினர் வழங்கிய ஒத்துழைப்பு மிகவும் பெருமதியானது. ஸ்ரீலங்கா நாவிக ஹமுதாவ லபாதுன் சஹாய இதாமத்ம வட்டிநாயகம் வேணும். இந்த வளாகத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த போது பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கிய பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்கள் விரைவாக நடவடிக்கைகளை நிறைவு செய்து வந்தனர்.